வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் நம்ம ஒரு சோகமான செய்தி தான் பார்க்க போகிறோம். பிரபல தெலுங்கு நடிகர் அல்லு அர்ஜுனுடைய பாட்டி திடீரென காலமாகியிருக்கிறாங்க. இவங்களுடைய மறைவு செய்தி ஒட்டுமொத்த தெலுங்கு திரையுலகமே உலுக்கியிருக்கிறது. யார் அந்த பிரபலம், அவங்களுக்கு என்னாச்சு, என்ன தகவல்னு வாங்க இந்த வீடியோவில் விரிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பளமைக்கு நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். நடிகர் அல்லு அர்ஜுனுடைய வீட்டில் பெரும் சோகம். ராம் சரண் படப்பிடிப்பு ரத்து. இணையதளத்தில் வைரலாகும் செய்தி. பிரபல தெலுங்கு தயாரிப்பாளர் அல்லு அரவிந்த் தாயாரும் நடிகர் அல்லு அர்ஜுனுடைய பாட்டி அல்லு கனகரத்னம் திடீரென காலமாகியிருக்கிறாங்க. அவங்களுக்கு வயது 94. நடிகர் ராம் சரண் இறுதிச் சடங்கில் கலந்து கொள்ள தனது படப்பிடிப்பை ரத்து செய்துவிட்டு ஹைதராபாத்துக்கு திரும்பியிருக்கிறார். குடும்பத்திற்கு நெருக்கமான வட்டாரங்கள் படி இறுதிச் சடங்குகள் முன்பு அல்லு கனகரத்தின் உடல் அரவிந்த் இல்லத்திற்கு கொண்டு வரப்பட்டது. பிரபல தெலுங்கு தயாரிப்பாளர் அல்லு அரவிந்தின் தாயாரும் நடிகர் அல்லு அர்ஜுன் பாட்டியுமான அல்லு கனகரத்தின் இன்று காலை காலமாகியிருக்கிறாங்க. அவங்களுக்கு வயது 94. குடும்பத்திற்கு நெருக்கமான வட்டாரங்கள் படி சனிக்கிழமை பிற்பகல் கோகாப்பேட்டையில் நடைபெற்றிருக்கும் இறுதிச் சடங்குகள் முன்பு அவரது உடல் அரவிந்த் இல்லத்திற்கு கொண்டு வரப்பட்டது. அவரது மறைவு செய்தி தெலுங்கு திரையுலகின் துக்கத்தில் ஆழ்ந்திருக்கிறது. இயக்குனர் புச்சிபாபு சானாவின் வரவிருக்கும் அதிரடி திரைப்படமான பிடியின் படப்பிடிப்பில் மைசூரிலிருந்து நடிகர் ராம் சரண் படப்பிடிப்பை ரத்து செய்து ஹைதராபாத்தில் இருந்து இறுதிச் சடங்குகளில் கலந்து கொண்டிருக்காரு. ராம் சரண் மற்றும் படக்குழுவினர் கிட்டத்தட்ட 1000 நடன கலைஞரை கொண்டு ஒரு பிரமாண்டமான பாடல் காட்சியை படமாக கொண்டிருந்தாங்க. விநாயகர் சதுர்த்தியின் படப்பிடிப்பு தொடங்கப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது. சோசியல் மீடியாவில் அதிகமாக செய்திகள் வருவது அவரது பேரன்களான அல்லு அர்ஜுனன் மற்றும் ராம் சரண் இந்த இக்கட்டான நேரத்தில் குடும்பத்துடன் இருக்க தங்களது படப்பிடிப்பு வேலைகளை பாதியிலே நிறுத்திவிட்டாங்க என தெரிவித்திருக்கிறாங்க. சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் அட்லி இயக்கத்தில் தீபிகா படுகோன் வரவிருக்கும் படப்பிடிப்புக்காக மும்பையிலிருந்து அல்லு அர்ஜுன் உடனடியாக ஹைதராபாத்துக்கு புறப்பட்டு வந்திருக்கிறாரு. மைசூரில் பெத்தி படப்பில் பிஸியாக இருந்த ராம் சரண் படப்பிடிப்பை ரத்து செய்துவிட்டு குடும்பத்துடன் இருக்க வந்திருக்கிறாரு. பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக விசாகப்பட்டினத்தில் உள்ள பவன் கல்யாண் மற்றும் நாகா பாபு ஆகியோர் ஞாயிற்றுக்கிழமை ஹைதராபாத்துக்கு வந்து இரங்கல் தெரிவித்தாங்க என தகவல் வெளியாகியிருக்கிறது. பல தலைமுறைகளை தெலுங்கு சினிமாவில் பெரும் பங்களிப்பை வழங்கி பெருமை மிக்க அல்லு குடும்பத்தினர் ஒரு சகாப்தத்தின் முடிவை அல்லு கனகரத்தின் மறைவு குறிக்கிறது. தொழில்துறைக்கு பல தலைத்திருந்த நட்சத்திரங்களை வழங்கிய ஒரு குடும்பத்தின் தூணாக அவரது மரபு தொடர்ந்து நினைவு கூறப்பட்டு போற்றப்படுகிறது. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா அல்லு அர்ஜுனுடைய பாட்டி பேரன்களான ராம் சரண், அல்லு அர்ஜுன் போன்ற நிறைய முன்னணி நடிகர் படப்பிடிப்பை ரத்து செய்துவிட்டு தங்களுடைய பாட்டியுடைய இரங்கல் கூட்டத்திற்கு கலந்து கொண்டிருக்காங்க. நேற்று இரவு நல்லடக்கம் செய்யப்பட்டதாக அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க அதிகாரப்பூர்வமாக இணையதளத்தில் அறிவிச்சிருக்கிறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி, வணக்கம்.